ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயிற்சிகள் நம்மை சிறந்தவர்களாக மாற்றும்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த இடத்துக்கு வரணும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா, அந்த உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாக அவனுக்கு முக்கியமான தேவை பயிற்சிகள் தான் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தாவீதை ஆண்டவர் தேசத்திற்கே அடையாளம் காட்டுவதற்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை தான் தாவீது அன்றைக்கு சவுலிடத்தில் சொல்கிற ஒரு வார்த்தையை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது. பின்னும் தாவீது சவுலை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி சொன்னதை பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் எடுத்த உடனே தாவீதை கொண்டு போய் கோலியாத்துக்கு முன்னால் நிப்பாட்டலை. ஆனால் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நேரிடும், கோலியாத் ஒரு நாள் வருவான், தேசத்தை அச்சுறுத்துவான், தேசமெல்லாம் இவனுக்கு பயந்து கொண்டு இருக்கும் என்பதற்காக தான் தேவன் கோலியாத் ஒரு பெரிய அரக்கனாக இருந்தான். அன்றைக்கு ராஜாவாக இருந்த சவுல் பயந்து போனான், இஸ்ரவேல் தேசமே பயந்து போனார்கள். ஆனால் பயிற்சி கொடுத்து வைத்த தாவீது கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை. என்ன சொல்கிறார் என்றால், சிங்கத்தின் கைக்கும் ஒரு முறை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் வந்தது. ஆடுகளின் கைக்கு என்ன செய்தேன் என்று சொன்னால், ஆடுகளை அந்த சிங்கத்தின் கைக்கு நான் தப்புவித்தேன். இன்னொரு விசை கரடி வந்தது. கரடியும் என்ன செய்தேன்னு சொன்னால், ஆடுகளை தூக்கி கொண்டு போகாதபடிக்கு கரடிகள் மத்தியிலையும் நான் என்ன செய்தேன், சிங்கத்தின் கையிலும் தப்பு வைத்தவர், கரடியின் கையிலும் தப்பு வைத்தவர். நிச்சயமாய் என் தேவன் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்பு வைப்பார் என்று சொல்லி சவுலிடத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், சிங்கத்தை வர வைத்ததும் கர்த்தர் தான், கரடியை கொண்டு வந்ததும் கர்த்தர் தான். இந்த ரெண்டுமே தாவீதுக்கு ஆண்டவர் பயிற்சியை கொடுத்தார். இதை கொண்டு வரும் பொழுது இவன் எப்படி செயல்படுகிறான், சிங்கத்துக்கு முன்னால் நிறுத்தும் பொழுது தாவீது பயந்தவனாக இருக்கிறானா, சிங்கத்துக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறானா, கரடிக்கு முன்னால் நிப்பாட்டும் பொழுது இவன் பயந்தவனாக இருக்கிறானா, இல்லை என்று சொன்னால் இவன் கரடிக்கு முன்னால் கரடியை என்ன செய்ய சொன்னால் கொன்று போடுகிறவனாய் காணப்படுகிறானா. பயிற்சி, நம்முடைய வாழ்க்கையிலும் சில பயிற்சிகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த பயிற்சியில் நம்ம பாஸ் ஆகும் பொழுது தான் கர்த்தர் கோலியாத்தை போல மேற்கொள்வதற்கு, சிறந்த மனிதர்களாய் மாறுவதற்கு, சிறந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு, சிறந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இப்போ அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் பின்னும் இந்த வார்த்தையை சொல்லிட்ட உடனே சவுல் சொல்கிறான். சவுல் தாவீதை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், தேவன் கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்வாராக, இருப்பாராக என்று சொல்லுகிறான். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில பயிற்சிகளை கொடுப்பார். சில போராட்டங்கள் வரலாம், சில மனிதர்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் நம்மளை எப்படி கையாளுகிறோம் என்று ஆண்டவர் பார்ப்பார். சில கரடியை போல பிரச்சனை வரும், சில சிங்கத்தை போல பிரச்சனை வரும். விழுங்கி கொண்டு போகிறதற்கு, நம்மளை அமிழ்த்தி கொண்டு போகிறதற்கு, நம்மளை இல்லாமலாக்குவதற்கு சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதிலெல்லாம் நம்மளை பயிற்சி வைப்பார். அதில் நம்ம தாண்டி வரும் பொழுது அடுத்த லெவல் என்ன தெரியுமா, உயர்வு தான், அடுத்த லெவல் மேன்மை தான். கோலியாத்தை கொண்டுட்டு வரும் பொழுது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16000. அன்னையிலிருந்து கோலியாத்தை வீழ்த்தின பிறகு இஸ்ரவேலின் குமாரத்தையெல்லாம் இவனை தான் ராஜாவாக என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். இவனை தான் தேசம் என்ன செய்தது, தேடினது. அந்த நேரத்திலே சவுல் காய்மக்காரமாய் பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஐயோ, நான் இருக்கிற இடத்தில் இவனா வருவது என்று சொல்லி. எனவே தான் உயர்வு உங்களை தேடி வருவதற்கு பயிற்சி தான் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். பயிற்சி என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பயிற்சி என்பது நம்மளை என்ன செய்யணும், வேதனைப்படுத்த தான் செய்யும். அதில் நீங்கள் பழகி கொள்ளுங்கள், உயர்வு வரும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் எதெல்லாம் பயிற்சி வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் பயிற்சித்து ஆண்டவரை வெற்றியை காண கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.